வணக்கம். ஸ்ரீபதி ஆஸ்ட்ரோவின் ஆஸ்தான ஜோதிடர் பேசுகிறேன். வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு, அதாவது பராபவ நாம வருடத் தமிழ் புத்தாண்டு, உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஆச்சரியங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த வருடம் குரு, சனி, ராகு மற்றும் கேது ஆகிய மாபெரும் கிரகங்களின் பெயர்ச்சிகள் பலருடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டிப் போட்டு புதிய வெளிச்சத்தை கொடுக்க காத்திருக்கின்றன. வாருங்கள், 12 ராசிகளுக்கான பலன்களை மிக எளிமையாகவும் விரிவாகவும் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டாக அமையப்போகிறது. சனியின் சஞ்சாரம் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசச் செய்யும். இதுவரை எதை தொட்டாலும் தடையாக இருந்த நிலை மாறி இனி காரியங்கள் அனைத்தும் மளமளவென நடக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேவையில்லாத ஆடம்பரச் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு முழுமையான ஏறுமுகம்தான். ரிஷபராசி அன்பர்களே, கடந்த சில வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆண்டாக இந்த வருடம் அமையப்போகிறது. லாபஸ்தானத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கச் செய்வார். குரு பகவானின் பூரண அருளால் நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட சொந்த வீடு வாங்கும் கனவு நினைவாகும். தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் பனி போல நீங்கி மகிழ்ச்சி குடிகொள்ளும். சுருக்கமாக சொன்னால் இது உங்கள் ராஜயோக வருடம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்கள் கடின உழைப்பிற்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கப் போகும் ஆண்டாகும். 10ஆம் இடத்தில் இருக்கும் கர்மகாரகனான சனி பகவான் உங்களை ஓட ஓட விரட்டி வேலை வாங்கினாலும் அதற்கேற்ற பலனையும் பணத்தையும் இரட்டிப்பாக கொடுப்பார். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் சமுதாய அந்தஸ்து கிடுகிடுவென உயரும். உங்களை ஒதுக்கியவர்களெல்லாம் தேடி வரும் அளவுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் செலுத்துவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டம சனியின் கொடிய பிடியிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடும் ஆண்டாக இந்த 2026 வந்துள்ளது. குரு பகவானின் சுப சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை முற்றிலும் விலக்கிவிடும். வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது வெளியூரில் தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது இந்த வருடம் நிச்சயம் கைகூடும். ஆட்டம் கண்டிருந்த பொருளாதார நிலைமை சீரடைந்து பாக்கெட்டில் பணம் புழங்கும். தடைப்பட்ட திருமண காரியங்கள் இனிதே நடைபெறும். கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய வாழ்க்கையை உற்சாகமாக தொடங்குவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு நீங்கள் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய ஆண்டாகும். அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எந்த ஒரு சிறு முடிவையும் பலமுறை யோசித்து எடுப்பது உங்களை காக்கும். ஆனால் இதற்காக பயப்பட தேவையில்லை. குரு பகவானின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும். திடீர் பணவரவு வந்து உங்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இந்த ஆண்டு தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாடும் மௌனமும் உங்களை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் பல புதிய சுப உறவுகளை கொண்டுவரப் போகிறது. கண்டக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குருவின் சுப பார்வை உங்கள் திருமண தடைகளை சுக்குநூறாக உடைத்தெறியும். தொழில் ரீதியான கூட்டு முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தேடித் தருவதோடு பெரும் லாபத்தையும் ஈட்டித்தரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் தேடி வரும். மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதை மட்டும் கண்டிப்பாக தவிர்க்கவும். துலா ராசிக்காரர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் மறைமுக எதிரிகளையெல்லாம் விரட்டியடிக்கும் வீரமான ஆண்டாக அமையப்போகிறது. 6ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பல மடங்கு அதிகரிப்பார். பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நிம்மதி பிறக்கும். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். குரு பெயர்ச்சியின் பலனால் உங்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் தேடி வரும். இதுவரை உங்கள் திறமையை உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் உங்கள் வெற்றியை பார்த்து வாயடைத்து போவார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் சிந்தனைகளிலும் திட்டங்களிலும் ஒரு தெளிவு பிறக்கும் ஆண்டாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்வழி காட்டி வெற்றியடைய செய்யும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இந்த வருடம் வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான இழுபறி பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடையும்.
எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவசரப்படாமல் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. தனுசு ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அர்த்தாஷ்டம சனியின் காலம் என்பதால் தாயாரின் உடல்நிலையிலும் வாகன பயணங்களிலும் சற்று அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஆனால் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் விலகும். புதிய சொகுசு வாகனம் அல்லது நிலம் வாங்கும் பிராப்தம் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்துச் சென்றால் இந்த வருடம் மிகவும் இனிமையானதாக அமையும். மகர ராசி அன்பர்களே, நீண்ட காலமாக உங்களை வாட்டி வதைத்த 7.5 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கப் போகும் அருமையான ஆண்டு இது. 3ஆம் இடத்து சனி உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் மாபெரும் வெற்றியையும் லாபத்தையும் அள்ளிக் கொடுப்பார். உங்கள் பேச்சிற்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கூடும். உடன் பிறந்தவர்கள் வழியில் எதிர்பார்த்த நல்ல ஆதரவு கிடைக்கும். குரு பெயர்ச்சியால் பணவரவு சரளமாக இருக்கும். பல வருடங்களாக முடங்கி கிடந்த உங்கள் திறமைகள் அனைத்தும் இந்த வருடம் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பெரும் புகழை சேர்க்கப் போகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பல ஆழமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கப் போகிறது. 7.5 சனியின் முக்கிய கட்டம் குடும்பஸ்தானத்தில் பயணிப்பதால் வார்த்தைகளில் மிக கடுமையான நிதானம் அவசியம். கோபத்தை குறைத்துக் கொள்வது பல உறவுகளை காப்பாற்றும். வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் அதை சேமிப்பது சற்று கடினமாக தோன்றும். குரு பகவானின் சுப மாற்றங்கள் உங்கள் பொருளாதார பிரச்சினைகளுக்கு ஒரு நல்ல மாற்று வழியை காட்டும். புதிய பிரம்மாண்டமான தொழில் தொடங்கும் எண்ணங்களை சற்று தள்ளி போடுவது உத்தமம். மீன ராசி நேயர்களே, உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்டு புதிய மனிதராக உருவெடுக்கும் ஆண்டாக இந்த வருடம் அமையப்போகிறது. ஜென்மசனியின் காலம் என்பதால் வாழ்க்கை சற்று சவால்கள் நிறைந்திருக்கும் என்று பயப்பட வேண்டாம். இந்த சவால்கள்தான் உங்களை அடுத்த மாபெரும் கட்டத்திற்கு உயர்த்தப் போகும் படிக்கட்டுகள். குருவின் சுப பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் எப்படிப்பட்ட கண்டம் வந்தாலும் நூலிலையில் தப்பித்து விடுவீர்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட வேண்டாம். உங்கள் ஆரோக்கியத்திலும் உணவு பழக்கத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டை மிக எளிதாக கடந்து மாபெரும் வெற்றி பெறலாம். ஆக மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டான பராபவ வருடம் கிரகங்களின் மாய சுழற்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு புதிய பாதையை வகுத்துக் கொடுக்கப் போகிறது. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே. உங்களின் நேர்மையான உழைப்பும் தளராத இறை நம்பிக்கையும் எப்படிப்பட்ட தடையையும் உடைத்தெறியும் வல்லமை கொண்டது. அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நன்மைகளை மட்டுமே அள்ளித்தர வேண்டுமென ஸ்ரீபதி ஆஸ்ட்ரோ சார்பாக மனதார வாழ்த்துகிறேன்.